நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 இருக்குங்க. இது நன்னூலில் இருக்கிற விதிப்பே மொத்தம் 42 இருக்குது. வகைகள் அதில் 42ல் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 40மே நெடில் எழுத்துக்கள், 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். 40மே நெடில் எழுத்துக்கள், 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் என்னென்ன நெடில் எழுத்துக்கள்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்களில் மொத்த நெடில் எழுத்துக்களே 7 தான் இருக்குது. அதில் அவ்வ தவிர இது 6மே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். மொத்தம் உயிர் எழுத்துக்களை 7 இருக்குங்களா. அதில் அவ்வ தவிர மீதி எல்லாமே வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. ஓகேங்களா. மொத்தம் 6. அவு தவிர மீதி எல்லாமே உயிரெழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். அடுத்து வல்லினத்தில் கச, தப இந்த 4மே வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வருது. அதில் கா வரிசையில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. கா, கா, கூ, கை, கோ. ஓகேங்களா. அடுத்து சா வரிசையில் 4 இருக்குது. சா, சி, சே, சோ. தா வரிசையில் 5 இருக்குங்க. தா, தி, து, தே, தை. பா வரிசையிலையும் 5 இருக்குது. பா, பூ, பே, பை, போ. மெல்லினத்தில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்து, இம்மு. மெல்லினத்தில் 2 தான் இருக்குது. இந்த இந்து வரிசையில் பார்த்தீங்கன்னா நா, நீ, நே, நை, நோ. மா வரிசையில் இம்மில் பார்த்தீங்கன்னா மா, மீ, மூ, மே, மை, மூ. மொத்தம் இதில் 6 எழுத்து இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இடையினத்தில் வந்து 2 எழுத்து நான் வச்சுக்கலாம். இடையினத்தில் வந்து ஈல யா மட்டும்தான், ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். யா வரிசையில் யா அது மட்டும்தான் இருக்குது. அடுத்து இவ்வரிசையில் வா, வி, வை, வௌ 4 இருக்குது. 2 குறில் எழுத்துன்னு பார்த்தோமா. அந்த குறில் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ, து. மொத்தம் 42 எழுத்துங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கான பொருள் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான பொருள் பார்க்கலாம். பெரும்பாலானவைக்கு வந்து பொருள் வந்து நேராக தாங்க இருக்கும். ஒரு சில தான் மாறி இருக்கும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிரெழுத்துக்கள் இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். ஆ அப்படின்னா பசு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்கும். ஈனா இப்போ ஈதல் நான் வச்சுக்கோங்க. ஈதலில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொடுக்கறது. ஈதல் சொல்கிறேன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொடு அப்படின்னு சொல்லுவோம். ஊன் அப்படின்னா இறைச்சின்னு சொல்லுவோம். அப்போ ஊனாவே நீங்கள் இறைச்சி நான் வச்சுக்கோங்க. ஏ வந்துட்டு நம்ம எது வேணால் நான் வச்சுக்கலாம். எய்தல், அம்பு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அப்படின்னா ஏகலைவன் ஏதாவது ஒன்று. அப்போ அது அம்பு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏக்கு வந்து அம்பு. ஐ வந்து தலைவன். இதை எப்படி நான் வச்சுக்கலாம், நம்ம தலைவரெல்லாம் எப்படி கூப்பிடுவோம், ஐயா அப்படின்னு தானே கூப்பிடுவோம். அப்போ ஐ வந்தால் தலைவன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இருக்கலையே மீனிங்காக. அதனால் நீங்கள் இதை நான் வச்சுக்கலாம். மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. நெக்ஸ்ட்டு கா வரிசையில் பார்க்கலாம். கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கானா வந்து சோலை. காடுன்னு சொல்லுவோமா, காடு, சோலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கூ பூமி. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது கூ பூமி. கை ஒழுக்கம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் வச்சுக்கோங்க. கை ஒழுக்கம். கோ அரசன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோனா அரசன். நெக்ஸ்ட்டு சாவரிசை பார்க்கலாம். இது பாருங்கள் டைரக்டாக இருக்குது. சாதல்னு சொல்லுவோமா. சாதல்னா என்ன, இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. இகழ்ச்சி நம்மளுக்கே தெரியும். சீன்னு சொல்லுவோமா இகழ்ச்சியா. அப்போ இகழ்ச்சி. சோ ரெண்டுமே வரும். சேனா உயர்வு, சோனா மதில். இது நான் வச்சுக்கோங்க. சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில். 2 நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாவரிசை பார்க்கலாம். தாவரிசையில் தா கொடு டைரக்டான மீனிங்காக இருக்குது. தா கொடு அப்படி தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தீனா நெருப்பு. கரெக்டுங்களா. இது டைரக்ட் மீனிங் தான் இருக்குது. தூ உன் இதுதான் குறில் எழுத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதுவும் குறில் எழுத்து தான். குறில் எழுத்தில் இருக்கிறது 2ல் இது ஒன்று. தூ உன் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இந்த மெட்ராஸ் பஸ்ஸில் துண்ணுன்னு சொல்லணும் என்ன சொல்லுவாங்க, உன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தூ உன். தூ டைரக்ட் மீனிங் தூய்மை. தூய்மை. தே கடவுள், தேவன் கடவுள். தைத்தல். நகர வரிசையில் பார்த்தோன்னா நா இருக்குது. நாவு. இது டைரக்டாக தான் இருக்குது. நீ முன்னிலை ஒருமை. நீ நம்மளுக்கு தெரியும் டைரக்ட் மீனிங் தான்.
நீ முன்னிலை ஒருமை, நீ அப்படி தான் சொல்லுவோம். நே அன்பு, இது நேசம்னா அன்பு வருமா, அப்படி டேரக்ட் மீனிங்காக இருக்குது. நேனா வந்துட்டு அன்பு அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து நை இழிவு, நை இழிவு. இது பாருங்கள், நோ குறில் வந்து தூ ஒரு குறில் பார்த்தோமா, நோ ஒரு குறில். நோனா நோய், நோ அப்படின்னா வறுமை. இதுவும் குழப்புங்க. இங்கே பாருங்கள், நோ பார்த்தா அதே லெட்டர் நோயின்னு வருது, இப்படி மாற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் அப்படி மாற்றி நான் வரும் நான் வச்சுக்கோங்க. இந்த நோக்கு நோய் வரும், நோக்கு வந்து வறுமை. இது கரெக்டாக நான் வச்சுக்கணும். நோ வந்து நோய், குறில் எடுத்த நோக்கு வந்து நோய் வரும், நோக்கு வந்து வறுமை. நெக்ஸ்ட்டு பாவரிசை பார்க்கலாம். பாவரிசை பாருங்கள், பாவரிசை டைரக்ட் மீனிங் தான் இருக்குது. பாடல், பூ மலர், இதுவும் டைரக்டாக தான் இருக்குது. மேகம், பே வந்து மேகம், இது மாற்றி இருக்கு நான் வச்சுக்கோங்க. மேகம். நெக்ஸ்ட்டு பை இளமை. செல், இது டைரக்ட் மீனிங் தான். செல் டைரக்ட் மீனிங். நெக்ஸ்ட்டு மா இருக்குது. மாமரம், ஆனால் மாக்கு நிறைய இருக்குது, இதில் வந்து மாமரம். வான், மூப்பு, அதே லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்படி நான் வச்சுக்கலாம். மூப்பு. மே அன்பு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நான் வச்சுக்கணும். மே அன்பு. மை அஞ்சனம், இது தப்புங்க. இது ஒரு இங்கே மோன்னு கொடுத்துருக்கு. இது எல்லாமே நெடுவெழுத்துக்கள் தான் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே தப்பாக இருக்குது. மோன்னு நான் வச்சுக்கோங்க. முகத்தல். நெக்ஸ்ட்டு யா அகலம். நெக்ஸ்ட்டு வா அழைத்தல், டைரக்ட் மீனிங்கில் தான் இருக்குது. வி மலர், இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. கடைசி நிலைக்கு வந்து வீண் பார்த்துருக்கோம், அதனால் வி மலர். வை புல். நெக்ஸ்ட்டு வௌ கவர். அவ்வளோதாங்க ஓரெழுத்து உரிமொழி. தேங்க்யூ.